வீடியோவில் வந்து நம்ம இந்த சம் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பார்ட் 1லே வந்து தேர்ட் சம் வந்து என்னென்ன பண்ணோம் ஓவர் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து எப்படி சம் சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொஸ்டின் வந்து நான் எல்லாமே எழுதி வச்சுக்கிறேன். அதாவது பேஸ் டெம்பரேச்சர், அதாவது இந்த டெம்பரேச்சர் வந்து வால் டெம்பரேச்சர் வந்து பேஸ் டெம்பரேச்சர் சொல்லி டிபின்னு போட்டிருப்பாங்க, இல்லை பேர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அது டிபி லென்த் பிளேட்டுக்கு, அப்புறம் ஃபின் அலுமினியம் டேமேட்ரு கே போட்டிருக்கேன், அப்புறம் டி ஹச். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓவரால் எஃபெக்டிவ்னஸ் என்னன்னா, எஃபெக்டிவ்னஸ் வந்து அதாவது ஃபின்னு வைக்கும்போது எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஃபின் இல்லாதபோது எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஓவரால் எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கும் சொல்லியிருந்தேன்னா, அதோட ஃபார்முலா என்னன்னா 1/s². இந்த இடத்துல வந்து 0.6 இருக்கு. 0.6 இருக்கு. 0.6 டிவைட் பை 100 பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். அது மீட்டரில் மாற்றணும். அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு 1 டிவைட் பை ஆன்சர் போட்டிங்கன்னா 27,777 அந்த மாதிரி ஆன்சர் வருது. ஓகேவா? இல்லைனா இது வந்து சும்மா ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. நானும் அப்படிதான் இதை எண்ணி 13 நினைச்சு போட்டுட்டு இருந்தேன். அப்படி போடக்கூடாது, ஆன்ஸ் தப்பா வந்துச்சு. அதான் டைம் வேஸ்ட் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ சாட் ஜிபிடி பார்த்து கண்டுபிடிச்சு தான் இந்த வேல்யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னன்னா, அதே தான் நான் சொன்னேன்ல, இனிஷியலாக பார்ட் 1ல சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது மட்டும்தான் ஆச்சு. ஐயோ வர்றேன்டா நான். கியூ ஃபின் தான் கண்டுபிடிக்கணும். கியூ ஃபின்னு, கியூ நோ ஃபின்னு, வித் ஃபின் வித்தவுட் ஃபின் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வித்தவுட் ஃபின்னா என்ன, எனக்கு வந்து வெறும் இது மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? அப்போ அதனால் ஏரியா இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏரியா டிபி மைனஸ் டி இன்ஃபினிட்டி, அதே கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஹச் வந்து 35, நோ ஃபின்னா வந்து அந்த ஃபின்னே இல்லை. அப்போ இதோட ஏரியா தானே 1/1 மட்டும் போட்டால் முடிஞ்சு. அப்புறம் பி வந்து அந்த பிளேட் டெம்பரேச்சர் இன்ஃபினிட்டி வந்து இது 30 போட்டால் கியூ இது ஃபின்னு கிடச்சிடும், நோ ஃபின் கிடச்சிரும். கியூ ஃபின்னு இப்போ என்னன்னா, கியூ ஃபின் இருந்தால் என்ன அப்படின்னு எவ்வளோ கியூங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன, ஹச் இன்ட்டு ஃபின்னு வச்சாலுமே ஓகே ஒரு எஃபிஷியன்சி ட்ராப் இருக்கும், அதனால எஃபிஷியன்சி. சில பேர் டவுட் வரலாம், என்னன்னா ஏன் எஃபிஷியன்சி ஏரியாவோட மல்டிப்ளை பண்ணணும், கியூவோட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி இது சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஃபார்முலா வந்து இது பண்ணிட்டேன். ஆக்சுவலி எப்படி போடலாம்னா, கியூ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன், கியூ ஃபின் பை கியூ மேக்ஸிமமா. அப்போ கியூ மேக்ஸிமம் தான் வந்து நமக்கு கண்டுபிடிக்கிற ஏரியா ஆஃப் ஃபின்லேருந்து கண்டுபிடிக்கிறது. அதுலேருந்து கியூ ஃபின் கண்டுபிடிச்சிருக்கோங்க. ஆனால் கியூ ஃபின் டோட்டலுங்கிறது என்னன்னா, கியூ ஃபின் வச்சது போக இல்லாமல், ஃபின் வச்சது போக இல்லாமல் ஒரு ஏரியா எக்ஸ்போஸ்டாக இருக்கும்ல, அந்த ஏரியா தான் அன்ஃபின்னு. அப்போ அதுக்கு தனியாக இதே மாதிரி ஃபார்முலா போட்டு இதை மட்டும் இல்லாமல் ஒரு போட்டு அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சு அதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூ ஃபின் டோட்டல் கிடைக்கும். என்னதான் எல்லாமே வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த ஹச் வந்து அதே தான். எப்படி வரும் போன செகண்ட் சம்லையா, செகண்ட் சம்ல வந்து அப்ப அது தனித்தனியா கண்டுபிடிக்கணும். கரெக்ட். இங்க வந்து இந்த சம்ல ரெண்டுமே வந்து இதுவும் அலுமினியம் இதுவும் அலுமினியம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இடத்துல போட்டுக்கலாம். குட், நல்ல கொஸ்டின் இது. ஆனா எப்போ வந்து இது வந்து ப்ரூவ் ஆக தப்பா வரும்னா, ஃபின்னோட மெட்டீரியலும் வேற இதுவும் வேற அப்படி ஃபின்னோட மெட்டீரியல் வேற, ஹச் வந்து வேற வேற அப்படிங்கிற நேரத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, மாறும். அப்போ வந்து ஃபின் அன்ஃபின் ஏரியானா வந்து அன்ஃபின் ஏரியானா என்ன, அந்த டியூபோ பிளேட்டோ அதோட ஹச் கன்வெர்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஏ தானே போடணும். அதனால அப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ஆனால் மோஸ்ட்லி நமக்கு வந்து ஃபின்னும் ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான் கொடுப்பாங்க, ஆனால் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வச்சு போட்டுக்கோங்க. அப்படி சப்போஸ் ரெண்டுமே வேற மெட்டீரியலுங்கிறத விட வேற வேற ஹச்சில் இருக்கு அப்படின்னா கியூ ஃபின்னு வந்து தனியாக போடுங்க. அதுக்கப்புறம் கியூ அன்ஃபின் தனியாக போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த ஏரியா தூக்கி கியூ ஃபின் டோட்டலில் போடணும். ஓகேவா? புரிஞ்சா? புரியலன்னா கேளுங்க, கால் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏரியா ஆஃப் அன்ஃபின்னா என்ன, மொத்தமாக உள்ள அந்த பிளேட்டில் உள்ள ஏரியா, அதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஃபின்னு வச்சுருப்பாங்களா, வச்சது போக இந்த மிச்ச ஏரியானா இருக்கும்ல அந்த ஏரியா, அப்போ வந்து அந்த ஏரியா. ஸோ அப்போ வந்து இந்த மொத்தமாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஃபின்னோட ஏரியா சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ஏ அன்ஃபின் கிடச்சிருமா. அதுக்கப்புறம் வந்து ஓகே, அப்போ அங்கே வந்து ஏரியா ஆஃப் அன்ஃபின் கிடச்சிரும். அப்போ
அது வந்து இங்கே ஏன் என் போட்டிருக்கேன்னா நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு தெரியாது. ஸோ எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அந்த ஒரே ஒரு ஃபின் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி ஏரியா ஆஃப் ஃபின் போட்டோம். அப்புறம் ஏரியா ஆஃப் ஃபின்னுங்கிறதுக்கு வந்து இப்போ அந்த ஃபின்னோட ஃபின் இப்படியே நீட்டிட்டு இருக்குது கரெக்டாக. அப்போ இது வந்து சிலிண்டர் தானே. இப்போ சிலிண்டர்னா வந்து நான் வந்து அது கண்டுபிடிக்கிறேன். பை டி இன்ட்டு எல்லுங்கிறது பார்த்தோம்னா ஃபின்னோட லென்த் போட்டிருப்பேன். அது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க 3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. அதை வந்து மீட்டராக மாற்றி போட்டிருக்கேன். இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு வந்து எஃபிஷியன்சி தேவைப்படுது. எஃபிஷியன்சிக்கு எம் போடுறேன். எம் வந்து பேராமீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன செம்மில் சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்து டோட்டல் ஃபின் டோட்டல் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அதையும் நோ ஃபின்னையும் டிவைட் பண்ணால் எனக்கு 7ன்னு கிடச்சிருச்சு. எப்பயுமே எஃபெக்டிவ்னஸ் வந்து நம்மளோட இதில் வந்து ஃபின்ல 1க்கு மேலே தான் இருக்கும். மற்ற இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரால தான் வந்து லெஸ் தென் 1 இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து கன்ஃபியூஸாக இருந்தால் இன்னொரு சொல்கிறேன் நான். ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த ஒரு பிளேட் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பிளேட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் இப்படி ஒரு இந்த 2 ஃபின் இருக்குது ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபின்னு வச்ச பிறகு எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபின்னுக்கு ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்புறம் அந்த ஃபின்னு வச்சது போக அந்த மிச்சம் எக்ஸ்போஸ்டாக இருக்குல்ல இந்த ஏரியா, அந்த ஏரியாவுக்கு ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ நடக்கும்போது எனக்கு இந்த ஃபின்னுக்கு இவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு நான் ஒரு இதில் இருப்பேன். அதான் மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஆனால் நடக்காது, எஃபிஷியன்சி லாஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அந்த அதனால் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி போடுறோம். இது எப்போ வந்து அப்ளிகபிள் ஆகும்னா இந்த ஃபின்னுக்கும் இந்த பிளேட்டுக்கும் இருக்கிற கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்தால் தான் அப்ளிகபிள் ஆகும். அப்போ தான் ஃபார்முலா போட முடியும். அப்போ அப்ளிகபிள் ஆகலைன்னா ஏரியா ஆஃப் ஃபின்னு ஏரியா ஆஃப் அன்ஃபின்னு தனித்தனியாக ஹச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கியூ ஃபின் டோட்டலை போட்டுட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோர்த் செம்மு பார்க்க தான் பெருசு, ஆனால் படித்து பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். 3 மீட்டர் லாங்கு அண்ட் 0.4 திக்னஸ் கேஸ்ட் ஏன் இருக்குதாமா. அதாவது லாங்குங்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் சொல்கிறாங்க. அதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய 3 மீட்டர் லாங்கில் உள்ள வாட் இஸ் தட் ஃப்ளாஞ்சுன்னு சொல்கிறோம். ஃப்ளாஞ்சு கேஸ்ட் ஏனில் இருக்குதாமா. கே கொடுத்துட்டாங்க. இங்கே நடுவில் ஸ்டீம் போயிட்டுருக்கு. 10 சென்டிமீட்டர் திக்னஸ். 10 சென்டிமீட்டருங்கிறது அவுட்டடையா கான்ட்ராக்ட் டு ஈச் த்ரூ 1 சென்டிமீட்டர் திக் ஃப்ளாஞ்சு திக்னஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் மீட்டரில் மாற்றி வரைஞ்சிக்கோங்க. ஸ்டீம் ஃப்ளோஸ் இன்சைட் த பைப் அட் ஆவரேஜ் டெம்பரேச்சர். உள்ளக்க போகிற ஸ்டீமோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் வந்து போட்டேன்னா இதில் வந்து வித் ஹீட் ஹச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பைப் இஸ் எக்ஸ்போஸ்டு டு அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பைப்பு. இந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர் வந்து 12, வெளியில் உள்ள டி இன்ஃபினிட்டி வந்து 8. அதுக்கப்புறம் வித் இப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஸ்டீம் ஃப்ளோஸ் இன்சைட் த பைப் வித் ஆவரேஜ் டெம்பரேச்சர் 200. உள்ளக்க போகிற டெம்பரேச்சர் வந்து 200 ஓகேவா. வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். அப்போ உள்ளக்குள்ள இதுக்கும் இந்த ஏருக்கும் நடக்கிற ஹச் வந்து 180. இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பைப் வந்து 12 இருக்குதாமா. அந்த 12க்கும் அந்த 8 டிகிரி நடக்கக்கூடிய ஹச் வந்து வேல்யூ பார்த்தா 25 ஓகேவா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து ஃப்ளாஞ்சுங்கிற ஒன்று இல்லவே இல்லை. டிட்டர்மைன் த ஆவரேஜ் அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பைப்பு. அதாவது அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த பைப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இது என்னது அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பைப் எக்ஸ்போஸ் டு 12ங்கிறது பைப்போட எக்ஸ்போஸ் டெம்பரேச்சர் T12 கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ஃப்ளாஞ்சே இல்லவே இல்லை. இப்போ இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். எல்லாம் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த அவுட்டர் சர்ஃபேஸில் உள்ளதெல்லாம் T51 எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து H1 எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னன்னா வந்து நமக்கு என்ன வேணும், இந்த T1 வேணும் கரெக்டாக. இந்த T1 வேணும்னா நமக்கு வந்து கன்வெக்ஷன் தான் நடக்குது. இந்த இடத்துல கன்வெக்ஷன் நடக்குதுன்னா நமக்கு T இன்ஃபினிட்டி எவ்வளவு 8 கரெக்டாக. ஸோ அப்போ Q = HA இன்ட்டு இது போடுவோமா. அப்போ எனக்கு இந்த T வேணும்னா இந்த Q வேணும். Q வேணும்னா நான் இங்கே எனக்கு கண்டக்ஷனை யூஸ் பண்ணி இங்கே எனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை யூஸ் பண்ணி நான் வந்து Q கண்டுபிடிக்கிறேன். ஆனால் இது என்ன ட்விஸ்ட்னா Q வந்து இங்கே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உள்ளக்கு நடக்கிற ஸ்டீமோட நடக்கிற கன்வெக்ஷன், இந்த இதுக்குள்ள நடக்கிற கண்டக்ஷன், வெளியே நடக்கிற கன்வெக்ஷன் 3 டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க டினாமினேட்டர்ல இருக்கு Rன்னு சொல்லிட்டு. டெல்டா T என்ன இருக்குல்ல அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் டெல்டா T. அப்போ ஸ்டீம் டெம்பரேச்சர் 200 மைனஸ் வெளியில் உள்ள அவுட்லெட் டெம்பரேச்சர் 8 மைனஸ் பண்ணால் போட்டுருவீங்க அவ்வளோதான். இப்போ இந்த 1/HA2 என்னன்னா இதை நான் வந்து இதைத்தான் D2ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதெல்லாம் A2வாக இருக்கும் எனக்கு. அப்போ இதில் நடக்கிற கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அது வந்து 1/HA. அதுக்கப்புறம் இந்த கண்டக்ஷனில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அது இது டேட்டா புக்லேயே இருக்கும். டேட்டா புக் பேஜ் நம்பர்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு வந்து ln R 59 இருக்காது. 59 இருக்காது இங்கே இருக்கும். இல்லை இது 56ல இருக்கு. எடிஷன் நம்பர் 11ல் 56ல இருக்கும்டா. இந்த இருக்கு பாரு ln of R2 R1 இருக்கா. அதை வச்சு நம்ம வந்து
அது கன்வெக்ஷன்ரா. ஆ கன்வெக்ஷன் இந்த இடத்துல இருக்கா? ஓகே, ஓகே. கன்வெக்ஷனுக்கு 57ல இருக்குது. கன்வெக்ஷன் மட்டும் தனியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து 56ல இருக்குது. மேபி 57ல நீங்க பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ரெண்டுமே காலையிலே வந்துரும். 57ல ஓகே. ஸோ அதுலேருந்து நான் வந்து அவுட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒவ்வொரு வேர்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹச்சோட வேல்யூ வந்து 180. எது ஒரு 180? இது ஸ்டீமோட வந்து போடணும். அதே மாதிரி ஏரியா 2. ஏரியா 2 பை டி எல்லாம். அப்போ லென்த் என்ன பண்ணுறாங்க? இந்த ஃபிளாஞ்சுங்கிறது இல்லைன்னு சூஸ் பண்ணிட்டாங்களா? அப்போ 3 + 3 6. அப்போ பை டி 2னா இந்த டயாமீட்டர். அதுக்கப்புறம் வந்து லான் வந்து R1 R2. R1னா என்ன? வெளியில் உள்ளது. R2 என்ன? உள்ள உள்ளது. அது டயக்ராம்ல நீங்க பார்த்தீங்கன்னா டேட்டா புக்ல தெரியும். அதே மாதிரி யூஸ் பண்ணி ஏரியா 1 கண்டுபிடிக்கலாம். ஏரியா 1 என்ன? இந்த டயாமீட்டர் போடுவீங்க இந்த இடத்துல 0.1 சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சின்னா Q கிடைக்கும். அதோட இதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட கன்வென்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? புரியுதா? அப்புறம் இந்த கியூவை தூக்கி இந்த இடத்துல போட்டிங்கன்னா வந்து சரி இந்த இடத்துல இல்லை, இப்படிக்கா போய் இங்கே இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்படிக்கா போட்டிங்கன்னா இந்த டெல்டா டி ஒரு நிமிஷம் சாரி அப்போ இந்த கியூவை தூக்கி இங்கே போடணும். இந்த இடத்துல போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சரு? இந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளாஞ்சை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃப்ளாஞ்சை கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஞ்சு தான் ஃபின்னு அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபின் எஃபிஷியன்சியும் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ என்ன ஆயிரும்? அந்த டீ தான் வந்து பேர் டெம்பரேச்சராக மாறிடும். இப்போ டயாமீட்டர் 0.2. அப்போ டயாமீட்டர் வந்து 0.2 இதுக்கு இந்த மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் ஃபின்னோட டயாமீட்டர் 0.2. அப்போ ஃபின்னோட இந்த லென்த்து கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இது ரேடியஸ் கண்டுபிடிச்சி இதோட ரேடியஸை சப்ராக்ட் பண்ண அந்த லென்த்து கிடைக்கும். கரெக்டாக போட்டோம்னா முடிஞ்சு. இப்போ எனக்கு என்னதான் வந்து Q வந்து கேட்குறாங்கன்னா எனக்கு வந்து என்ன தேவைப்படும்னா எஃபிஷியன்சி தேவைப்படுமா? ஏன்னா நான் கண்டுபிடிக்கிற Q வந்து பார்த்தோம்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த அன்ஃபின்னு அந்த மேட்டர்லாம் இங்கே வரவே வராது. ஏன்னா இங்கே அன்ஃபின்னா இல்லாமல் எதுவுமே இல்லவே இல்லை. இது ஃபின் இதெல்லாம் விட்டுருங்க. இந்த போல்ட்லாம் விட்டுருங்க. இது ஃபில்லாகவே ஃபின்னு தான் கன்சிடர் பண்ணுறோம். அதனால் எப்பயும் போல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற Qவோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ஃபின் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சப்பை அவ்வளோதான். இப்போ வந்து இங்கன்னா எம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி தான் நான் போனதை சொல்ல மாதிரி அதே மாதிரி கண்டுபிடிக்க. லென்த் வந்து இப்போ சொன்னேன்ல ரேடியஸ் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். கண்டுபிடிச்சி எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி வந்து இந்த இடத்துல போட்டு இது எஃபிஷியன்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஃபின்னு. ஏரியா ஆஃப் ஃபின் நாங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். 2π R2² R0 யூஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஏன் வந்து N2 போட்டிருக்கேன்னா ரெண்டு ஃபிளாஞ்ச் இருக்குல்ல, அப்போ 2 ஃபின் இருக்கா, அதனால் 2 போட்டிருக்கேன். அதுலேருந்து ஏஎஃப் அதுலேருந்து Q கண்டுபிடிச்சிருங்க. முடிஞ்சு அவ்வளோதான். அடுத்து வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பைப் இஸ் த ஃபிளாஞ்ச் செக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ஹீட் பர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. அதாவது லென்த் ஆஃப் த பைப் எவ்வளோ இருக்கும்? இப்போ ஃபிளாஞ்ச் செக்ஷனும் இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டு இப்போ ஃபிளாஞ்சோட டயா எவ்வளோ இருக்குது? 20 சென்டிமீட்டர் இருக்குதா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபிளாஞ்சோட டயா வந்து தான் பைப்போட டயான்னு அசியூம் பண்ணிக்கணும். அதாவது டயாமீட்டர் போடும்போது 0.1ன்னு போடணும். அதை மட்டும் போட்டுட்டு மித்தபடி எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறது தான். ஸோ Q இங்கே உள்ளது, H கொடுத்துருப்பாங்க, பை டி வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம பைப் ஃபிளாஞ்சோட டயாவை பைப்போட டயா அசியூம் பண்ணிட்டோம். அப்போ அதெல்லாம் 0.1 லென்த் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எல்னு வச்சுக்கோங்க. டிபி நம்ம முதல்ல கண்டுபிடிச்சது இந்த இடத்த கண்டுபிடிச்சது அதை போட்டோம். அதுக்கப்புறம் டி இன்ஃபினிட்டி வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர் 8. அவ்வளோதான்டா. போட்டிங்கன்னா வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபிளாஞ்சோட டயாமீட்ரு பைப்போட டயாமீட்டர் மாஸ்டர் எவ்வளோ லென்த் தேவைப்படும் ஃபிளாஞ்சுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 0.32. ஆக்சுவலி அதிகமாக தான் அவங்க நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குது இனிஷியலாக 1னா டயக்ராம் ட்ரா பண்ணியிருப்பேன். 0.02 இருக்குது. இங்கே எனக்கு எவ்வளோ வந்துருக்குது? 0.32 வந்துருக்கு. லென்த் வந்து அதிகமாக தான் ஆகும். ஏன்னா அது டயாமீட்டர் வந்து குர்த்தி ஆகுது. அதாவது இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்க தான் மேட்ரு. கால்குலேஷன்னா சும்மா என்ன ஆகுது? லென்த் வந்து கம்மியாக, அதாவது ஃபஸ்ட்டு ஃபிளாஞ்சு வந்து பெருசாக இருக்கும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபிளாஞ்சை குட்டி பண்ணிட்டோம். அப்போ லென்த் அதிகப்படுத்தணும். எனக்கு அதே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும். ஆனால் ஃபிளாஞ்சோட டயாமீட்டர் வந்து பைப்போட டயாக்கு தான் இருக்கணும். அப்படின்னா எனக்கு ஃபிளாஞ்சோட திக்னஸ் அதிகமாகிடுச்சு, ஜஸ்ட் லென்த் அதிகமாகிடுச்சு. அவ்வளோதான். ஆனால் எனக்கு தேவையான Q வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேவா? இதோட ஃபின்ஸ் முடிஞ்சிடா. ஓகேவா? இந்த ஒரு கான்செப்ட் தான். அதை வந்து நம்ம திரும்ப வந்து எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ் மாற்றி போட்டுருப்போம். ஓகே, தேங்க்யூ.